சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டுகளையும் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி 5 ஆண்டுகளையும் நிறைவு செய்த நிலையில் நடந்த தேர்தல். ஏற்கனவே இருக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டுமன்றி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் புதிதாக தேர்தல் களத்திற்கு வந்தது. அதனால் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு தேர்தல் களம் பல திருப்பங்களையும் அதிர்வுகளையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி பரபரப்பான களமாக உருமாறியது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தின் முக்கிய தருணங்களை தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. எடுக்கப் போகிறார்கள் என்ற குழப்பம் நீடித்தது. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி இடையே பிளவு ஏற்பட்டு பாமக 2ஆக இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மறுத்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் டிடிவி தினகரன். அதன் மூலம் அதிமுக கூட்டணியில் குழப்பம் நீடித்தது. மறுபக்கம் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, வலுவான கூட்டணி என்று வர்ணிக்கப்பட்ட சூழலில் அந்த கூட்டணிக்குள் காங்கிரஸை முன்வைத்து சில குழப்பங்கள் முளைவிட்டன. குறிப்பாக விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க சில காங்கிரஸ் தலைவர்கள் முயற்சி செய்வதாக செய்திகள் கசிந்தன. போதாக்குறைக்கு தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை குழுவை உடனடியாக அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பொதுவெளியில் வலியுறுத்தியதும், கூடுதல் தொகுதிகள், கூட்டணி ஆட்சி பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் பேசியதும் திமுக கூட்டணிக்குள் இருக்கும் சிக்கலை வெளிப்படுத்தியது. அத்தோடு பிசி இடதுசாரிகள், மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நிர்பந்தம் செய்ய தொடங்கின. 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தல்களை தனியாக சந்தித்து வரும் சீமானின் நாம் தமிழர் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதென முடிவெடுத்து களமிறங்கியது. மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள், தேர்தல் தேதி எப்பொழுது அறிவிக்கப்படும் என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அடுத்தடுத்து வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரையை தீவிரப்படுத்தினார் சீமான். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாரானது. திமுகவே அரசியல் எதிரி, பாஜகவே கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் மற்ற கட்சிகள் தங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்றார். குறிப்பாக அதிமுக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் களத்திலேயே இல்லை என்றும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டி என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே என்று பேசினார். அதே சமயம் தங்களை நம்பி வரும் கட்சிகளை அரவணைக்க தயாராக இருப்பதாகவும் பேசினார்
விஜய். அப்படியான சூழலில்தான் தேர்தல் நெருங்கத் தொடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசி மீண்டும் கூட்டணிக்குள் வந்தார். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் உருவெடுக்க தொடங்கியது. அதே சமயம் அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் புதிய தமிழகமும் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டின. குறிப்பாக அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு தருவதாக சொல்லப்பட்ட ராஜ்யசபா இடம் தொடர்பான சர்ச்சையால் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாவதில் சிக்கல் ஏற்பட்டது. அந்த சூழலில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. முந்தைய தேர்தலை காட்டிலும் கூடுதலான இடங்களை காங்கிரஸ் கேட்டதும், காங்கிரஸைச் சேர்ந்த சில தலைவர்கள் திமுக தலைவர்களுடன் வார்த்தை போரில் ஈடுபட்டதும், திமுகவுக்கு பதிலாக தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று பேசியதும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை குழப்பத்தில் ஆழ்த்தின. தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்து வந்த திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்ட குழப்பம் விரிவடையாமல் தடுக்க மற்ற கூட்டணி கட்சிகள் ஊடகங்களில் பேசுபொருளானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 இடங்களை ஒதுக்கியதோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்களையும் தேமுதிகவுக்கு 10 இடங்களையும் ஒதுக்கியது. அத்தோடு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்தது திமுக. இந்த கட்சிகள் தவிர ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தலா 2, தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, நெல்லை முபாரக் பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11, தமாகவுக்கு 5, ஐஜேகேவுக்கு 2 என்ற அளவில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் போன்ற வளரும் கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 166 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியது. புதிய நீதி கட்சி இரட்டை இலையில் போட்டியிட்டது. சீமானின் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள்
அனைத்து தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தன. ஆனால் சீமானின் நாம் தமிழர் கட்சி மட்டுமே 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை நிறுத்தியது. நாம் தமிழர் கட்சி சார்பில் காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிட்டார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அப்படி செய்யாமல் தங்களுடன் கூட்டணி வைத்த சில கட்சிகளின் வேட்பாளர்களை விசில் சின்னத்தில் போட்டியிட வைத்து அவர்களை அந்த கட்சிகளின் வேட்பாளர்களாக அறிவிக்காமல் தாவேகாவின் வேட்பாளர் பட்டியலிலேயே அவர்களது பெயர்களை இடம்பெறச் செய்தது. உதாரணமாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் KM ஷரீப், தமிழ்நாடு முஸ்லிம் லீக்கின் முஸ்தபா, உழவர் உரிமை இயக்கத்தின் அருள் ஆறுமுகம் ஆகியோர் தாவேகா வேட்பாளர்களாகவே அறிவிக்கப்பட்டனர். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். தொகுதி பங்கீடு முடிவை தொடர்ந்து வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியை தொடங்கின அரசியல் கட்சிகள். திமுக சார்பில் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரிலும், துரைமுருகன் காட்பாடியிலும், உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலும் போட்டியிட்டனர். திமுக வேட்பாளர் பட்டியலில் ஆச்சரியம் தரும் பெயர்கள் என்று ஓ. பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோரை சொல்லலாம். ஆம், வாசனும் போட்டியிட்டனர். பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. அதே சமயம் சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், கோவை மேற்கில் வானதி சீனிவாசன், மயிலாப்பூரில் தமிழிசை, மாநிலங்களவை உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான எல். முருகன் அவிநாசியிலும் போட்டியிட்டனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டார். அதிமுக கூட்டணியில் மறைந்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி போட்டியிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். தியாகராய நகரில் ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், லால்குடியில் கூப்பா கிருஷ்ணன், வெள்ளிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, நாமக்கல்லில் அருண்ராஜ் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என்ற 4 முனைகளுக்கு அப்பால் சில தொகுதிகளில் டாக்டர் ராமதாசும் சசிகலாவும் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை நிறுத்தினர். அதேபோல வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகமும் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தனர். வேட்பாளர்கள் அறிவிப்பை தொடர்ந்து பரப்புரைகள் வேகம் எடுத்தன. இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் அறிக்கைகள் வெளியாகி பரப்புரைக்கு பரபரப்பை கூட்டின. உண்மையில் திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னரே வெவ்வேறு கட்டங்களாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அவற்றை பரப்புரைகளின் போது மக்களிடம் எடுத்துச் சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருமுறை 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம், குலவிளக்கு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் உதவித்தொகை, ஒவ்வொரு வீட்டிற்கும் குளிர்சாதன பெட்டி, ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், அரசு பள்ளி மாணவர்களுக்காக இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும், வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், 12ஆம் வகுப்பு
பிரதிநிதிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிப்பதும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் கட்டாயமாக்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுக, அதிமுக, நாம் தமிழரை தொடர்ந்து தாவேகா தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை தரப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் தரப்படும். மணப்பெண்ணுக்கு 1 பவுன் தங்கம் பட்டுச்சேலை தரப்படும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் தரப்படும். ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தரப்படும் என்பன போன்ற வாக்குறுதிகளை கொடுத்தார் விஜய். தேர்தல் அறிக்கைகள் வெளியானதை தொடர்ந்து பரப்புரைகள் வேகமெடுத்தன. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைத்து பரப்புரையை தீவிரப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாஜக அரசு பாரபட்சம் காட்டுகிறது. அந்த செயலை கண்டிக்காத அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிரிகளையும் உதிரிகளையும் வீழ்த்தி திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது, கஞ்சா உள்ளிட்ட போதை புழக்கம் அதிகரித்து விட்டது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, ஊழல் மிகுந்து விட்டது என்று கடுமையாக விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், அதிமுக மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் என்றார். ஆட்சி பணி தொடங்கி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவது வரை எல்லாவற்றிலும் மக்களை ஏமாற்றிய திமுகவாலும் அதிமுகவாலும் ஒருபோதும் நல்லாட்சி தர முடியாது என்று சொன்ன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திராவிட கட்சிகள் செய்யும் இலவச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையான நல்லாட்சியை தரப்போவதாக பரப்புரை செய்தார். தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று சொன்ன தாவேகா தலைவர் விஜய் இந்த தேர்தலில் ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக வீட்டில் இருக்கும் குழந்தைகள் தங்கள் பெற்றோரை தாவேகாவுக்கு வாக்களிக்க சொல்லுமாறு வேண்டுகோள் விடுத்தார். குறிப்பாக கரூர் நெரிசல் விபத்தில் நடந்த உயிர் பலி, ஜனநாயகன் திரைப்பட சான்றிதழ் விவகாரம், விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு, பரப்புரைகளுக்கான அனுமதி போன்ற விவகாரங்களில் தாங்கள் பழிவாங்கப்பட்டதாக விஜய் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்பது தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு, தியாகராய நகர், எழும்பூர், 1000 விளக்கு, வில்லிவாக்கம் உள்ளிட்ட வெகு சில தொகுதிகளில் மட்டுமே பரப்புரை செய்ததும் பல தொகுதிகளுக்கான பரப்புரை பயணங்கள் அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டதும் நடந்தன. அதே சமயம் விஜய் பங்கேற்ற பரப்புரை எதிர்பார்ப்புகளுக்கும் பரபரப்புகளுக்கும் மத்தியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்தது. காலை முதலே வாக்குப்பதிவு தீவிரமடைந்தது. இறுதியாக சுமார் 85% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகின. வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்குப்பதிவு என்பதால் சதவிகிதமாக பார்க்கும் பொழுது அதிகமான வாக்குப்பதிவு போல தோன்றுமே தவிர எண்ணிக்கையின்படி பார்த்தால் அது வழக்கமான உயர்வுதான் என்ற கருத்தும் சொல்லப்பட்டது. அநேகமாக வாக்குப்பதிவு சதவிகிதம் குறித்து அதிக அளவில் விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்தது 2026ஆம் ஆண்டு தேர்தலில்தான் முதன்முறை.
ஸ்பீக்கர். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.